வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 3 டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர். ஸோ சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் இந்த ரெண்டு டாபிக்லையும் எந்த ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். இப்போ முதல் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் பார்க்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர். விச் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் மெயின்லி ஃபார்ம்டு பை கார்பன்? ஆக்சுவலி இதே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. 2022 உங்களுக்கு சீரியஸ் நான் எடுத்திருந்தேன். கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரியில 10 வீடியோஸ் போட்டதுன்னா இந்த சீரீஸுக்கான லிங்க்குமே இந்த வீடியோல கொடுக்குறேன். இதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எத்தனாவது வீடியோனா 9வது வீடியோல கார்பன் அண்ட் காம்பவுண்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கலாம். கார்பன் என்ன பாண்ட் அது ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்களேன், நம்மளுக்கு ரெண்டே விதமான பாண்டு தான் கெமிஸ்ட்ரியா இருக்குது. ஒன்னு அயனிக் பாண்ட், இன்னொன்னு கோவலன்ட் பாண்டு. கார்பன் எதோடது அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம், கோவலன்ட் பாண்டு தான். இந்த சீரீஸ்ல நான் உங்களுக்கு அனிமேஷன் வச்சு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கறனால டெப்தா சொல்லல, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் இதுல புரிஞ்சுக்குங்க. கார்பன் எந்த விதமான பாண்டை கொண்டிருக்கணும், கோவலன்ட் பாண்டை தான் கொண்டிருக்கும். அதனால கொஸ்டின் ஆன்சர் சி தான். எதுக்கு இந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல குரூப் டி எக்ஸாம் இருக்கு, எனக்கு எக்ஸாம் டேட்டே வரலன்னா இந்த டைம் நீங்க புதுசா எதுவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணாத ரிவிஷன் பண்ணணும். பட் அதுலதான் நம்மளுக்கு டவுட் வரும், நான் எந்த டாபிக்கை ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வரும் பாத்தீங்களா. அதுக்காக இந்த சீரிஸ் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த டாபிக்லாம் கேட்கறான்னா நான் இதுல ப்ரையாரிட்டி கொடுத்து நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிளான் கிடைச்சு அதை வச்சு ரிவிஷன் பண்ணுவீங்களா, அதனாலதான். சரி, நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கேள்வி, which scattering experiment did Rutherford perform to discover the nucleus of the atom? ஆக்சுவலி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்லமே கேட்டிருக்காங்க. இப்ப ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்ட் எந்த டாபிக்ல வரும்னா கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம் பாத்தீங்களா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுலதான் என்ன அணுக்கொள்கை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸ், அணுல நியூக்ளியஸ் இருக்கிற எதன் மூலம் கண்டிப்பான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாரு. இந்த ஸ்லைடு எல்லாமே ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ ஒவ்வொரு லைனுமே நான் ஸ்கூல் புக்கை வச்சுதான் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதனால என்னன்னா கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல இருக்கு. டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. அதுவும் பர்டிகுலர் இந்த டாபிக் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதனாலதான் சொல்றேன். சரி, கேள்வி என்ன வரும்னா ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட், which process involve a cell dividing into two cell with a transfer of gene அப்படின்னு இருக்கா. சரி, இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல் அப்படின்னாவே என்ன பயாலஜி. பயாலஜில செல் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப டெப்தா போய் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்க, செல் டிவிஷன்ல 2 டைப் வரும். ஒன்னு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டாசிஸ் ரிலேட்டட் டு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மியாசிஸ் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல நீங்க மைண்ட்ல இப்போதைக்கு என்ன வச்சுக்கணும், மைட்டாசிஸ் அப்படின்னு வந்தாவே அந்த செல்லு டிவைட் ஆகும்போது ஃபைனலா என்ன 2ஆ டிவைட் ஆகும். மியாசிஸ் பொறுத்தவரைக்கும் ஃபைனலா டிவைட் ஆகி வரும்போது 4ஆ டிவைட் ஆகும். நம்மளுக்கு கேள்வி என்ன, செல்லு 2 செல்லா டிவைட் ஆகுது. நான் என்ன சொன்னேன், 2ஆ டிவைட் ஆச்சுன்னா அது பேட்டர்ன் ஆஃப் என்னன்னா மைட்டாசிஸ், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மைட்டாசிஸ் தான். சின்ன கன்ஃபியூஷன் கூட வரும் எக்ஸாம்ல, மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, அடுத்து போலாம். அடுத்த கேள்வி, what is the color of the precipitate formed when lead nitrate react with potassium iodide? இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி தான். ஆனா கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ல நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, அந்த கொடுக்குற இதை என்ன ஆகும்னு வச்சுக்கலாம், அதுதான் அவுட்புட்டாகவும் வரும். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று லெட் நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயோடைடு ரெண்டும் ரியாக்ட் ஆகுதான். இதுலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே மாத்திருக்கீங்க பாருங்களேன். லெட் நைட்ரேட்டும் பொட்டாசியம் அயோடைடு ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகுனா, இதுல இருக்கிற இந்த பொட்டாசியம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும், இங்க இருக்கிற நைட்ரேட் ரெண்டும் சேர்ந்து பொட்டாசியம் நைட்ரேட்டா ஃபார்ம் ஆகும். மிச்சம் இருக்கிற இந்த லெட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அயோடைடு சேர்ந்து என்ன லெட் அயோடைடு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த லெட் அயோடைடு தான் precipitate. அது என்ன கலர்ல இருக்குன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அதனால என்ன வரும்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லோ தான். இதெல்லாமே கான்செப்ட், அது என்ன டாபிக்னு தெரிஞ்சு என்ன பண்ணுனா அகைன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் அ ஓரே அப்படின்னு இருக்கா, ஒன்றும் கிடையாது. இது எந்த டாபிக்ல வரும்னா
கெமிஸ்ட்ரியில மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னு டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, ஓரை மீன்ஸ் வந்து தமிழ்ல தாது அப்படின்னு சொல்லுவோம். தாதுல இருந்தா என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். இப்ப இயற்கையிலே வந்து பூமிக்கு அடியில இருந்து மெட்டல் எடுக்கிறாங்கன்னா அது தாது தான். எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். அதுல என்ன இருக்கும்? தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அழுக்கு இருக்கும். அதெல்லாமே ரிமூவ் பண்ணணும்ல. அதை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த ஓரைவை கான்சென்ட்ரேட்டட் ஓரைவை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் ஆன் வந்து என்னன்னா, அதோட ரியாக்டிவிட்டி தன்மையை பொறுத்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. இப்ப நார்மல் ஒரு தாதுவை செறிவூட்டப்பட்ட தாதுவா மாத்துறாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு சில வந்து ப்ராசஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மெத்தட் என்னன்னு பாருங்க. கிராவிட்டி செப்பரேஷன்ஸ், ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங். ஒன்றும் கிடையாது. ஒரு தாது இருக்குன்னா அதுல தண்ணி அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதுல அழுக்குலாம் ரிமூவ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இங்கேயும் வந்து நடக்கிறது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, அவங்க இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பேர் இருக்கு, அந்த ப்ராசஸோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு தாது வருதுன்னா அதுல இருந்து இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கான்சன்ட்ரேஷன் ஒரேவா வந்து மாத்துவாங்க. அப்ப அதுதான் என்னன்னா இதுல வந்து வரும். அவன் கேட்டது வெறும் இம்பியூரிட்டி மட்டும்தான். அவன் அதே இது வந்து டெப்தா போயிட்டு அதுல ரியாக்டிவிட்டி பொறுத்து எந்தெந்த மாதிரி மெட்டல்லாம் வந்து பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான ப்ராசஸ் வந்து வேற. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கேன். எலக்ட்ரோலைட்டிக் ரெடக்ஷன் ரெஃபைனிங் இருக்கும், கால்சினேஷன் ரோஸ்டிங், ரெடக்ஷன் ரெஃபைனிங், ரோஸ்டிங். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்படி மெட்டல் வந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கேள்வி, which of the following statement is correct according to டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி? இது என்ன? அதே கெமிஸ்ட்ரி டாபிக். கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், அணு ரிலேட்டடா நிறைய கொள்கைகள் வந்து என்னன்னா அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ரூதர் ஃபோர்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டால்டன் ஒன்று சொல்லியிருப்பாரு. டால்டன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நல்லா கவனிங்க. பிறனா எல்லா மேட்டரும் உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்து மேடப் ஆஃப் ஒரு டைனியான இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், அதுதான் வந்து ஆட்டம், அணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அணுவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. லேட்டரா இவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அணுவை நம்மளால உடைக்க முடியும், அதுக்குள்ள நியூக்ளியஸா இருக்கு, அதெல்லாம் என்னன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அவர் சொல்லும் போது இதான் சொல்லியிருப்பாரு. அந்த ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எல்லா ஆட்டம் எல்லா அணுக்களுமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அதுல மாஸ், சைஸ், அதர் ப்ராப்பர்ட்டி, அதாவது நிறைய அணுக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதோட மாஸ், சைஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேமா இருக்கும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாரு. நல்லா கவனிங்களா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட், ஒரே மாதிரியா இருக்கிற எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டம் எல்லாமே என்ன ஐடென்டிக்கல் டு மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. லேட்டரா இது அல்லன்னு சொல்லிட்டு வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் இவர் சொன்னதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். அப்ப இதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, நான் ரொம்ப சொல்லலன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நான் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு போறதுனால டப்டப்னு போறேன். கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா எப்படி வந்து அணுக்கொள்கை சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்றதுக்கு அப்புறம் என்ன வந்து அதுல ட்ராபேக் இருந்துச்சு, அதை எப்படி மாடிஃபை பண்ணாங்க, அடுத்து வந்தாங்க, இதெல்லாமே நம்ம டீச்சரா சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருப்பேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி, which gas is produced when a metal react with a organic acid? இது என்ன? கெமிஸ்ட்ரியில மெட்டல் நான் மெட்டல் டாபிக் இருக்குல்ல, அதுலதான். இப்ப மெட்டலோட வந்து ரியாக்ஷன்ஸ் நல்லா கவனிங்க. மெட்டலுக்கு வந்து என்னன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நான் சொல்லும் போது, மெட்டல் என்னன்னா சிலதோட, அதாவது வாட்டர் கூட இல்ல ஆசிட் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன உருவாகுனா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டல் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது அதுல என்ன இருக்கோ அது ஃபார்ம் ஆயிரும். அதோட சேர்த்து அடிஷ்னலா என்ன உருவாகுனா ஹைட்ரஜன் கேஸ். இது வாட்டருக்கா இருந்தாலும் சரி, ஆசிட்டுக்கா இருந்தாலும் சரி. அதனால என்ன வரும், ஆசிடோட மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது என்னதான் ஃபார்ம் ஆக போகுது, ஒரு எண்ட் ப்ராடக்ட் என்ன வரும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சரி, அடுத்து, வாட் இஸ் அ ப்ராசஸ் கால் வென் ஒயிட் லைட் பாசஸ் த்ரூ த பிரிசம் அண்ட் ஸ்பிளிட் இன்டு டிஃப்ரெண்ட் கலர்? இது என்ன? ஒரு ஒயிட் லைட், நல்லா கவனிங்க, ஒரு பிரிசம் இருக்குன்னா அதுல ஒரு ஒயிட் லைட் அனுப்பும் போது அது என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகி அதுல இருக்கிற விப்ஜர் கலர் எல்லாத்தையும் காமிக்கும். இந்த கான்செப்டுக்கு பேரு டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது லைட் கான்செப்ட். ஸோ லைட் கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன். இதுதான் பிசிக்ஸ்ல வந்து வரும். சரி, நெக்ஸ்ட், ஆன் விச் ஃபேக்டர் டஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ்? இது என்ன டாபிக்னா பிசிக்ஸ்ல ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒர்க் எனர்ஜி பவர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல அந்த எனர்ஜில வந்து டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜில என்ன கிராவிட்டி ஓரியன்டா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராவிட்டினால வந்து ஒரு நிலையாற்றல்,
ஈர்ப்பால ஒரு நிலையாற்றல் இருக்குன்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா கிராவிட்டி. எம் மீன்ஸ் என்னன்னா மாஸ், கிலோகிராம், ரைட்டா? அதே மாதிரி ஜி மீன்ஸ் வந்து என்ன அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஹச் மீன்ஸ் வந்து ஹைட். ஏன்னா கிராவிட்டினா மேல இருந்து உயரத்துல இருந்து. அதனால அது வந்து மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எந்த ஒரு பொருளுக்கும் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா அவ என்ன சொல்லியிருக்காங்க, எதை டிபெண்ட் ஆனது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மூணு இது. ஒன்னு என்ன மாசு, ஹைட் அண்ட் வந்து என்ன கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது கிராவிட்டி. மாசு, ஹைட், கிராவிட்டி, ஆப்ஷன் பி தான். இது எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணலன்னு வச்சுக்கலாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டா வந்து ஆப்ஷனை தொட முடியாது. நம்ம யோசிக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து which a process is stopped when fallopian tube is blocked. இது என்ன? பயாலஜி. பயாலஜில வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குமா, அதுல ரீப்ரொடக்ஷன் லைட்டா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறேன். அதுவும் பர்டிகுலரா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வச்சு தான் கேட்கறாங்க. நான் ஒத்துல வச்சுக்கேன். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் அதே மாதிரி மேல் ஸ்டெரிலைசேஷன். ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபெல்லோபியன் டியூப் தான் கட் பண்ணுவாங்க. அது எதுக்கான ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடாதுன்னா. இது ரொம்ப கொஸ்டினும் ட்ரிக்கியா பண்ணல. நமக்கு வந்து பேசிக்காவே ஒரு லாஜிக்காவே அப்ரோச் பண்ணா கூட ஓகே ஃபெல்லோபியன் டியூப் செக்ஷுவல் இதோட சம்பந்தப்பட்டது. அப்ப அது வந்து என்னன்னா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகாது, ஃபெர்டிலைசேஷன் கருவடைதல் நடக்காது அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து இப்ப இந்த வருஷம் 2025 கொஸ்டின் சயின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. நீங்க 2022 சீரீஸ் எல்லாம் பாருங்களேன், கொஸ்டின்ஸ் ரொம்பவே வந்து டஃபா இருந்துச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம தப்பா பண்றோம்னு வச்சுக்கலாம். நெகட்டிவ் நல்லா அடியாகும், பிளஸ் கட் ஆஃப்மே வந்து ஹையா போகும். அதனாலதான். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த டெஃபனிஷன் ஆஃப் ஜே தாம்சன் அட்டாமிக் தியரி அண்ட் வாட் இஸ் ஆல்சோ நோனஸ் அப்படின்னு இருக்கா? இதுவும் என்னன்னா கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், அணு கொள்கை சம்பந்தப்பட்டதான். 3 பேர் வருவாங்க. ஒன்னு ரூதர்ஃபோர்டு, இன்னொன்னு டால்டன், இன்னொன்னு ஜே தாம்சன். ஜே தாம்சன் அவரோட இதை வந்து ஒரு பேர் சொல்லுவாரு. ஆக்சுவலியா என்னன்னா அவர் தியரி வந்து சொல்லியிருப்பாரு. அவர் தியரி சொல்லும்போது அணுவை வந்து சொல்லுவாராம். அந்த டைம்ல அவர் எந்த வருஷம் சொல்லியிருப்பாருன்னா 1897 சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 வருஷம் பின்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லும் போது யாருக்கும் எதுவுமே தெரியாது, ரைட்டா? அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா அணுவோ எதோட கம்பேர் பண்ணிக்கீங்கன்னா வாட்டர் மெலன் வந்துதான், வாட்டர் மெலன் இருக்கா, வாட்டர் மெலனை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம சைடு, அது அங்க அவர் வந்து யூகே நாட்டை சேர்ந்தவர். அங்க வந்து ஃபேமஸான ஒரு பழம் வந்து பிளம்ஸ் இருக்கும். அதனால என்ன பிளம்ஸோட வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. எதுக்காக சொல்ல வாருன்னா அவர் சொல்லும் போது கனெக்ட் பண்ணி சொல்லுவாரு. ஒண்ணு பிளம் புட்டிங் அப்படின்னு சொல்லுவான், வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லுவான். அதாவது எப்படி ஒரு வாட்டர் மெலன் இல்ல பிளம்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் அணு இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. நான் வச்சுக்கேன். அதனாலவே இந்த மாடலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன அவர் என்ன சொல்லுவார்னா ஜே தாம்சனோட அட்டாமிக் தியரிக்கு இன்னொரு பேர் வந்து பிளம் புட்டிங் மாடல் ஆர் வாட்டர் மெலன் மாடல். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது எல்லாமே லேர்ன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், a rigid outer covering present outside the plasma membrane in plant cell is called. இது என்ன? செல்லு தான். செல்லுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், செல் வால் லேர்ன் பண்ணிருக்குமா, அதாவது செல் சுவர். செல் சுவர் என்ன பண்ணும், அந்த செல்லோட கம்ப்ளீட் பார்ட் எல்லா இதுவுமே இன்சைட் எல்லாத்தையும் என்னன்னா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அதுதான் செல் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. அது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அவுட் சைட்ல இருக்கிற ஒரே பார்ட் என்ன செல் வால் தான். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். இன்னும் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி, if electric power is 840 watts and voltage 220 volt, what is the value of resistance இருக்கா? இதுல நீங்க யோசிக்க வேண்டியது, ஓகே ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் வி வந்து கொடுத்துட்டாங்க, பவர் பி வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப பவர், வோல்டேஜ் ஆர் இது மூணையும் கனெக்ட் பண்ற என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு எக்ஸாம்களும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இது நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா ஈவன் 2022 சீரியஸ் வந்து நீங்க பார்த்திருந்தாலுமே அதுல என்ன பிசிக்ஸ்ல மொத்தம் 8 வீடியோ போட்டிருக்கேன்னா அதுல ஒரு வீடியோ வீடியோ ஒர்க் எனர்ஜி பவர்ல என்னன்னா நான் பவர் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். எப்படி ஒரு ஃபார்முலா வந்து டெரைவ் ஆகப்படும், அது எப்படி ஃபார்ம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பேன். தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஃபார்முலா இருக்கும் பவர் சம்பந்தப்பட்டது. ஒன்று பி ஈக்குவல் டு விஐ, இன்னொன்று பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர், இன்னொன்று பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். இந்த 3 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா என்ன பண்ணா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதுல என்னன்னா பவர், வோல்டேஜ் ஆர் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா என்னன்னா பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் தான். அதுல நம்ம ஆர் தான் கேட்டிருக்கோங்க. அப்ப என்னன்னா இந்த மாதிரி மாத்திக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே என்னன்னா ரிப்பீட், அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் ஒண்ணு கூட சேஞ்ச் பண்ணல. இந்த சீரீஸை பாருங்க,
கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் அகைன் அகைன் என்ன ஒவ்வொரு சீரீஸ்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லி வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குன்னு நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேனா. ஏன்னா நீங்க இப்ப பார்க்கலன்னு வச்சுக்கலாம், அடுத்த சீரீஸ் நெக்ஸ்ட் இயர்லாம் வரும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே புதுசா வந்த கொஸ்டின் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் இந்த டைம் இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணுங்க. வேற யாரும் பெருசா சேனல் இது பண்ணாங்களான்னு தெரியல. என்னோட இது வந்து நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதனால தான். சரி. என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்து வாங்க. ஒரு 2 கிலோ பெட்டியில் 4 நியூட்டன் மாறாத விசை 5 வினாடிகள் செயல்படுகிறது. ஆரம்ப வேகம் 10 மீட்டர் பை செகண்ட் என்றால் இறுதி வேகம் என்ன? இது இங்கிலீஷ்ல கொடுக்க மறந்துட்டேன். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன? ஆரம்ப வேகம். அப்ப நான் இனிஷியல் வெலாசிட்டி ரைட்டா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. அதே தான். இறுதி வேகம்னா ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனா எஸ் வெலாசிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. நான் வந்து லேர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். அது என்ன ஃபார்முலா? இந்த 3 ஃபார்முலா தான். இது மோஷன்ல வெலாசிட்டி சம்பந்தப்பட்ட 3 ஃபார்முலா இருக்கும். இதுல எந்த ஃபார்முலா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண வேண்டியதான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா வருங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அது நியூட்டன் அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 2 கேஜின்னு சொல்றாங்க. அப்ப நான் மாஸ் இருக்கு ரைட்டா? ஸோ மாஸ் இருக்கு, நியூட்டன் என்பது ஃபோர்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து டைம் இருக்கு. இப்ப இது சம்பந்தப்பட்ட என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சுன்னா அக்சலரேஷன் கண்டுபிடிச்சேன். நான் அக்சலரேஷன் எதுக்காக கண்டுபிடிக்க போறேன்னா, நான் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான மோஷன் ஃபார்முலா என்ன? வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. அப்ப யூ, ஏ அண்ட் டி ரைட்டா? எனக்கு ஏ வேணும். நான் ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். அதன் மூலம் என்ன? ஏவை கண்டுபிடிச்சேன். ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். சி இந்த இடத்துல இந்த ஃபைனல் இது பண்றதுலாம் வந்துடுனா கஷ்டம் கிடையாது. அது யார் வேணா பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எந்த மாதிரி அணுகணும், அது முதலே ஸ்ட்ரைக் ஆனதா என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து பதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பு நீங்க பண்ணாதீங்க. அதனால தான் சொல்றேன். சரி நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாம் வாங்க. அடுத்து which of the following functions are performed by the ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுவும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிக டைம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதோட முக்கியமான வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன். லிபிட் மெட்டபாலிசம் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். லிபிட்னா ஒண்ணு கிடையாது, ஃபேட் கொழுப்பு. கொழுப்புகளை கரைச்சு அதன் மூலம் என்ன பண்ணணும்னா எனர்ஜி எடுக்கக்கூடியது இருக்கும். அப்ப ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும்? லிப்பிடை சிந்தசைஸ் பண்ணும் அண்ட் வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு இந்த லிப்பிட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும், ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட், during pregnancy which structure mainly remove the waste product of the fetus அப்படின்னு இருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. என்னன்னா இதுவும் ரீப்ரொடக்ஷன் டாபிக் தான். ரீப்ரொடக்ஷன் என்னன்னா பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது என்ன பனிக்குடம் இருக்குல்ல, அதாவது என்ன இப்ப குழந்தைக்கு வந்து சாப்பாடு எல்லாமே வந்துன்னா இதன் வழியே தான் வந்து அந்த பிளசண்டா வழியே தான் வந்து போகும். பிளஸ் பேபில இருக்கிற வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே என்னன்னா இதன் வழியா தான் வந்து வெளில வரும். ஸோ அதனால என்ன இந்த பிளசண்டா பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். பிளசண்டா தான் என்ன பண்ணும்னா வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவ் பண்றது, அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு என்னன்னா சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த பிளசண்டா பார்ட் தான். சரி நெக்ஸ்ட் அவ்வளவுங்க. சயின்ஸ்ல இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளேலிஸ்ட் நான் சொல்லிட்டேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு, எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. கான்செப்ட் நீங்க உள்வாங்கிறதுக்கு இந்த பிளேலிஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணுங்க. வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ஹூ ஸ்கோர் த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் உமன் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இன் 2025 ரைட். இது என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்ன டாபிக் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உமனோட ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி யார் பண்ணிருக்கணும்? ஸ்மிருதி மந்தனா தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஸ்மிருதி மந்தனா ரிலேட்டடா நிறைய என்னன்னா இந்த லாஸ்ட் ஒரு 6 to 7 மந்த்ல வந்து அடிக்கடி அப்பியர் ஆயிட்டு இருந்தாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஈவன் இதோட சம்பந்தப்பட்ட இன்னொன்னுமே வச்சுக்கோங்க ரைட். இவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட் டு ஹிட் செஞ்சுரி இன் ஆல் 3 ஃபார்மேட். கிரிக்கெட் லேட்டா பாக்குறவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். பட் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப என்னன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் என்னன்னா ஜனவரி டு ஜூலை 7 மாசம் ஜனவரி டு ஜூலை 2025 கரண்ட் அஃபேர் என்னன்னா ஆப்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். கரண்ட் அஃபேர் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும், அதை அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கு, எனக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் டேட் இல்லை இல்லை எக்ஸாமுக்கு ஒரு 2-3 நாள் தாண்டி தான் இருக்கு அப்படின்னா இது வந்து பாருங்க. எதுக்கான நான் கிறிஸ் பண்ணி கிளியரா என்ன எக்ஸாம் தேவையோ அது மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? ஸ்மிருதி மந்தனா. அடுத்து போலாம். வாட் இஸ் இந்தியா ரேங்கிங் இன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் 2025 ரைட். இதுவும் என்னன்னா அந்த பிடிஎஃப் வந்து கவர் பண்ணியிருக்கேன்.
2025 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் இந்தியா எத்தனாவது ரேங்க்னா 99 ரேங்க். மொத்தம் எத்தனை கண்ட்ரி? 167 கண்ட்ரி என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், ரேங்க் பண்ணிருப்பாங்க. ஃபின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். எப்போதுமே யூரோப் கண்ட்ரி தான் என்ன ஃபர்ஸ்ட் வராங்க. இந்தியாவோட ரேங்க் 99வது. அதனால ஆன்சர் 99. ரொம்ப ஃபேக்ட்ஸா இருக்கான எஸ் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. வேற வழியில என்னதான் ஆகணும்னா படிச்சுதான் ஆகணும். அடுத்து வாங்க. விச் ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப் இங்கிலாந்து வாஸ் அவார்டட் த நைட்வுட் இன் 2025 ஃபார் ஹிஸ் சர்வீஸ் டு கிரிக்கெட். இதுவும் என்ன ஸ்போர்ட்ஸ் தான். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நீங்க கிரிக்கெட் ரிலேட்டா பாக்குறவங்க டெஃபினட்டா தெரியும். ஆண்டர்சன் ரிலேட்டடா வந்து லாஸ்ட் 1 இயரா நியூஸ்ல இருந்தது. ஈவன் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரோபியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ரைட்டா. அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணி இவரா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க எடுக்கலாம். ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் தெரியுங்க. ஈஸியா உங்களால என்ன பண்ணா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். ஓகே, அடுத்து வாட்ஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் டே 2025? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டேஸ் அதோட தீம் ரிலேட்டடா என்னன்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏப்ரல் மாசத்துல வேர்ல்டு ஹெல்த் டே வந்து 7th ஏப்ரல் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதோட தீம் வந்து ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் வந்து ஃபியூச்சர்ஸ். அப்ப ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா லேர்ன் பண்ணிக்கங்க. எதுக்காக சொல்லணும்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா ஒவ்வொரு மாசத்தோட கரண்ட் அவர் 300ல இருந்து 400 பேஜ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்னோடது வந்துன்னா ஒரு அப்படி எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 100 பேஜ் கிட்ட இருக்கும். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க அதிகமா வந்து டம்ப் பண்ணி கரண்ட் அஃபேர்க்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது. இன்னொன்று ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மந்த்து நான் 300ல இருந்து 400 பேஜ் ரொம்ப டம்ப் பண்ணி இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம், ரொம்பவே வந்து டஃபா இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர் ஒரு அன்பிரிடிக்டபிள் தான். 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்க்குள்ள எடுக்கிறாங்கன்னா, அதுல ஒரு 10 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணாவே வந்து நான் பெருசுன்னு சொல்லுவேன். இதுக்கான என்ன ஏரியால இருந்து கேட்பாங்கன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறதுக்குள்ள நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணி அதை ஒரு 4 to 5 வாட்டி ரிவிஷன் பண்ணி அதுக்குள்ள கொஸ்டின் வரும்போது நம்ம ப்ராப்பரா ஆன்சர் பண்ணவே என்னன்னா ஒரு நல்ல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன். நான் வச்சுக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது நிறைய கரண்ட் அஃபேர் இருக்கு, நீங்க வந்து சில இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாம இருக்கீங்க, சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா நீங்க கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதனால சொல்றேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுன்னு வச்சுக்கலாம், ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்காக தான். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஹெல்த்தி பிகினிங் அண்ட் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் தான். நெக்ஸ்ட், in 2025, which film won 10 awards and predominantly nominated at the ஐஃபா அவார்ட்? இது என்ன ஹிந்தி சினிமால அந்த ஐஃபா அவார்டு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இதையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஐஃபா அவார்டு 2025 வின்னர்ல அதீதா யாரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க, எந்த மூவி அப்படின்னா லபாட்டா லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கும். ரொம்ப ஃபேமஸான மூவி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கேன். இந்த மூவிக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமான நாமினேஷன் பிளஸ் அவார்டுமே வந்து வாங்கியிருக்கும். இதான் ஆஸ்கருக்கு அஃபிஷியல் என்ட்ரி கூட வந்து அனுப்பியிருப்பாங்க 2025. அதனால லபாட்டா லேடிஸ் தான். நெக்ஸ்ட், பிரவீன் குமார் won the gold medal at the Paralympic Games 2024 related to which sports? ஒலிம்பிக் ரிலேட்டடா இருந்தாவே வந்து எப்போதும் கேட்கறதாம். பிரவீன்குமார் பாரா ஒலிம்பிக்ஸ்ல என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஹைஜம் ரிலேட்டடா வந்து வின் பண்ணியிருப்பாரு. அதனால என்ன வரும்னா ஹைஜம் இதோடனா அத்லெட்டிக்ஸோடது. அடுத்து, in 2025 with which country navy did the Indian Navy conduct fastest exercise? ஓகே, இது என்ன ஸ்போர்ட்ஸ் கிடையாது, டிஃபென்ஸ் ரைட்டா. ஸோ டிஃபென்ஸ் வழியா கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸசைஸ் வச்சு வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸை இந்தியாவும் வேற கண்ட்ரி வந்துன்னா பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸசைஸ் பேர் கொடுத்துட்டு அது எந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எப்போதும் வந்து கேட்கறதா. இப்போ இந்தியா யூகே நாவல் கோஆபரேஷன்ஸ் அந்த எக்ஸசைஸ் பேர் தான் வந்து ஆசெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது எந்த கண்ட்ரியோடனா யூகே கூட தான். நெக்ஸ்ட், விச் வாஸ் த 17th மிஷன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு இருக்கா. இது என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இஸ்ரோட 17வது மிஷன் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நியூஸ்ல இருக்க முக்கியமான ரீசன் வந்து இஸ்ரோ என்ன பண்ணிருப்பானா அவங்களோட 100வது ராக்கெட் லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல ஜிஎஸ்எல்வி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஜிஎஸ்எல்வியோட வந்து 17வது ஃபிளைட். அந்த 17வது ஃபிளைட்ல எதுனா ஜிஎஸ்எல்வி F-15 தான் வந்து அனுப்புனது. ஸோ அதனால ஜிஎஸ்எல்வி F-15 மிஷன் இதுதான் வந்து 100th இஸ்ரோவோட ராக்கெட் லான்ச். அதுல வந்து ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17வது ஃபிளைட். சரி, அடுத்து, what percentage of energy is transferred from one trophic level to the next in a ecosystem? இது என்னன்னா, இப்ப எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இந்த ட்ராபிக் லெவல் அப்படின்னு வந்தாவே பிரைமரி ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமர் வரைக்கும் போகும்போது என்ன குறைஞ்சிட்டே வரும்னு தெரியும், எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும்னு தெரியும்.
அது எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஜஸ்ட் 10%. ஈவன் 10% ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 100% இருக்குன்னா அந்த 100%ல வெறும் 10% மட்டும் தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். மிச்சம் இருக்கிற 90% வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10%. அடுத்த கேள்வி, who chaired the 25th meeting of the Central Zonal Council held in June 2025? இது வந்து கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஜோனல் கவுன்சில் ரிலேட்டடா எப்போதும் நியூஸ்ல வந்து என்னன்னா வந்துட்டு தான் இருக்கும். ஜோனல் கவுன்சிலோட ஹெட் யாரா இருப்பார்னா ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு. இப்ப யார் நம்மளோட ஹோம் மினிஸ்டர்? யாருன்னா அமித்ஷா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து, which bank recently updated or enabled its video KYC know your customer update in 2025? இது ஒன்றும் கிடையாது. ஆர்பிஐ ரீசெண்டா என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நீங்க கேஒய்சி நார்மலா என்ன பண்ணிக்கலன்னா ஈஸியா, அதாவது வீடியோ மூலம் கூட என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னதுனால எந்த பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. ஸோ வீடியோ கேஒய்சி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து, ஆரியன் சிங் who developed an AI robot called AG robot to help farmer with the soil assessment, pest detection and irrigation plan to which Indian state? இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் வந்து நியூஸ் தான். இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியாது. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து மட்டும் பார்த்துக்கேன். என்னன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் அஃபேர் எல்லாமே நான் பார்க்க போறேன்னு வச்சுக்கலாம். ஒரு யூஸுமே கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆரியன் சிங் ஏஜி ரோபோட் வந்து என்னன்னா எந்த இதை சேர்ந்தவரா? ராஜஸ்தான். கோட்டா கோட்டா ஃபேமஸ் ஃபார் வந்து இந்த ஜேஇ நீட் எக்ஸாம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து வந்து வரலாம். அதனால என்ன வரணும்? ராஜஸ்தான். அடுத்து, who has implemented the first stage to control ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன் டெல்லி என்சிஆர்? ஆக்சுவலி டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் பெரிய பிரச்சனை. அது ரிலேட்டடா வந்து நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க. அது யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டெப் எடுப்பான்னு வச்சுக்கலாம். கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாடி இருப்பாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க தான் என்னன்னா இந்த இண்டெக்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்வரன்மெண்ட் ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களை பத்தி நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து PM 2.5 PM 10 அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து கமிஷன் ஃபார் என்ன ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து, கஞ்சா அஜிபோலி லேண்ட் இஷ்யூ தெலுங்கானா ரிலேட்டட் டு விச் யூனிவர்சிட்டி? ஆக்சுவலி இது ஒரு லாஸ்ட் 6 மந்தாவே வந்து நியூஸ் இருந்தது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், தெலுங்கானால வந்து எந்த யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், ப்ரொடெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்கான அந்த யூனிவர்சிட்டி அட்டாச்சா இருக்கிற வந்து என்னன்னா ஒரு பிளேஸ் இருக்கு, லைக் லேண்ட் தான் இருக்கு, 400 ஏக்கர் லேண்ட். அதை தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆக்ஷன் பண்ணி வந்து அதை வந்து விற்க பார்த்திருப்பாங்க. அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன அப்படின்னா ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கும். அதனால என்ன யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் வந்து பாப்புலரா இருந்தது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து, கருடா ட்ரோன் ஆர் கருடா ஏரோஸ்பேஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி? ஆக்சுவலி ட்ரோன் ரிலேட்டடா நம்ம இந்தியாவில் ஒரு பிரைவேட் ஃபேமஸான கம்பெனி வந்து இந்த கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா சென்னையில தான் இருக்காங்க. இவங்க ஏன் நியூஸ்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க ரீசெண்ட் டைம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு 100 கோடி செலவுல வந்து ட்ரோன் இனோவேஷன் ரிலேட்டட் என்ன பண்ண போறோம்னா ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு சிட்டி மாதிரி வந்து ப்ரொபோஸ் பண்ண போறோம். அங்க கம்ப்ளீட்டா வந்து ட்ரோன் ரிலேட்டடா தான் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா இது நியூஸ்ல இருந்தது. அவங்க கேட்ட கேள்வி கருடா ஏரோஸ்பேஸ், அவங்களோட ஹெட் குவார்ட்டர், மெயின் ஹெட் குவார்ட்டர் எங்கன்னா சென்னையில தான் இருக்கு. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த இ-ஜாகிரதி போர்ட்டல் ரீசென்ட்லி மென்ஷன் இன் த நியூஸ்? இதெல்லாம் என்னன்னா கவர்மெண்டோட ஸ்கீம் இல்லை ஏதாவது ஒரு புதுசா ஒரு போர்ட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது லிட்டரா கேட்பாங்க. இந்த இ-ஜாகிரதி போர்ட்டல் யாரு பண்ணியிருப்பானா, நல்லா கவனிங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ண ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான, இப்ப ஏதாவது ஒரு பொருள் வந்து கெட்டு போன பொருள் வித்துட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கன்சியூமர் கோர்ட்டுக்குலாம் போவோம் அப்படிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. அவங்க அது ரிலேட்டடா என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாகிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து கெட்டு போன பொருள் வித்துட்டு இருக்காங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, அதுக்காக உருவாக்கப்பட்டதான். ப்ரொவைட் த இன்டெகிரேட்டட் அண்ட் ஸ்பீடி கிரீவான்சஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் ஃபார் த ஃபினான்சியல் கன்சியூமர். எது ரிட்டர்ன் தெரிஞ்சுக்கங்க, அதுவே வந்து போதுமானதான். நெக்ஸ்ட் அவ்வளவுதாங்க. ஸோ என்னோட கரண்ட் அஃபேர் எப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டா ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரண்ட் அஃபேர் ஒரு அன்பிரடிக்டபிள் தான். நம்மளால எவ்வளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு 4ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த டைம்ல கேட்கறதுலாம் வந்து ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் தெரியாம தான் போகும்.
பட் எதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்காக ஆன்சர் பண்ண முடியுதோ, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண வச்சு ஆன்சர் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ என்னன்னா கரண்ட் அஃபேர் எல்லாமே என்னன்னா ஆப் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். நியூவா ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இதனோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் அடுத்த ஷிஃப்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.